Praise the Lord. 1 Corinthians 6 அதிகாரம் 10 வசனம். 1 Corinthians chapter 6 and verse 10. திருடனும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. மனுஷராக இருக்கிற நம்ம தவறு செய்யும்போது சில நேரங்களில் அந்த தவறுகளே சின்னது பெருசு என்று சொல்லி நம்ம பிரித்து பார்க்குறோம். பாவம் செய்தாலும் இது சின்ன பாவம் பெரிய பாவம் என்று சொல்லி நம்மளே அதை பாரபட்சம் பார்த்து பிரிக்கிறவர்களாக மாறிடுகிறோம். இது எப்படின்னு சொன்னால் சிம்பிளாக நம்ம ஒரு தவறை செஞ்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு நாமே லாயராக மாதிரி அதை யார் சொன்னாலும் அதோட அது இல்லை, அது பரவாயில்ல, இல்லை அது கரெக்டுன்னு சொல்லி ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடும். இதே தவிர வேறு யாராவது சொன்னால் நம்ம அவங்க குற்றவாளின்னு ஜட்ஜ் பண்ணுற ஜட்ஜாக மாறிடும். அப்போது மற்றவங்க பண்ணால் அது பெரிய தப்பு, நம்ம பண்ணால் அது சின்ன தப்புன்னு சொல்லி நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொள்கிறோம். ஆனால் தப்புலேயும் சரி பாவத்துலேயும் சரி சின்ன பாவம் பெரிய பாவம்னு சொல்லி எதுவுமே கிடையாது. பாவம் பாவம் தான், தப்பு தப்பு தான். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது நம்ம பார்வையில் பாவம்னு சொன்னால் ரொம்ப பெரிய பெரிய காரியங்கள், அதாவது கடவுளை நம்ம உதாசீனப்படுத்துறது, கடவுளை நம்ம விசுவாசிக்காமல் இருக்கிறது, இல்லை நம்ம விக்கிரகங்களை ஆராதிக்கிறது, இல்லை நம்ம விபச்சாரத்தில் ஈடுபடுறது, இது மாதிரி காரியங்கள்லாம் பெரிய பாவத்தில் நினைப்போம். ஆனால் பாவம் சொன்னால் இது கூட வர கேட்டகரியில் பைபிள் எழுதப்பட்டது. திருடனாக இருந்தாலும் சரி, இல்லை கிரீடி பீப்புள் பொருளாசைக்காரராக இருந்தாலும் சரி, இல்லை வெறியர் அதாவது குடிக்காரங்க, இல்லை அடிக்டட் பீப்புளாக இருந்தாலும் சரி, உதாசீனர் அதாவது மற்றவர்களை ஏமாற்றுவர்களை இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பொருட்களை கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரர்களாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்டவங்க கூட தேவனுடைய ராஜ்யத்தில் நிச்சயமாக சுதந்திரிக்க முடியாது. அப்போது நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, தேவ தூதர்கள் கூட நியாய தீர்க்கப்படுவாங்களாம். அப்போ மனுஷனாக இருக்கிற நமக்கு நியாய தீர்ப்பு இல்லாமல் கடவுளுடைய ராஜ்யத்தில் நிச்சயமாக இடம் கிடையாது. ஏன்னா அவருடைய நியாய தீர்ப்பு ரொம்ப ஸ்டாண்டர்டான, பாரபட்சம் இல்லாமல், பார்ஷியல் இல்லாத ஒரு நியாய தீர்ப்பு. அதுக்கு நம்ம பாத்திரர்களாக இருக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம பாவத்தை விட்டு விலகி தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எனவே பாவத்தை நம்ம பாகுபாடு பார்த்து பிரிக்காத படிக்கு நமக்கு நம்ம லாயராக இருந்து ஆர்கியூ பண்ணாமல், மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணாமல், நம்ம யார் செய்தாலும் பாவம் தான், ஒருவேளை நம்மளுடைய பாவத்தை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது கடவுளிடத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்பி கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். Thank you and God bless you.